ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை பற்றி தாங்க பேச போகிறோம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க என்னென்ன விஷயம் பண்ணலான்னு தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட மந்த்லி க்ளீனிங் ஒர்க்கோடு தான் இன்றைக்கி வீடியோ கண்டினியூ ஆகுது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்கிறது, கணவன் மனைவி 2 பேருக்கும் நல்ல புரிதல் இருக்கணும். ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு மனசை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். மனைவிக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இருக்குது, கணவனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. இதை 2 பேருமே புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க 20-25 வருடங்கள் வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட உலகமே வேறு, சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை உடுத்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே மாறிடும். 20-25 வருஷமாக அவங்க பண்ண விஷயங்கள் சட்டுன்னு மாற்ற முடியாது, டைம் எடுக்கும். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படி தான். அதனால் கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்த விஷயம் கணவன் மனைவி நல்லா மனம் விட்டு பேசணும். இந்த காலத்தில் யாருக்குமே யாரோடையும் பேசுகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்களோட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னே மணிக்கணக்காக பேசுவாங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே பேசுகிறதே குறைவாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு சில மாதத்துக்கு அப்புறம் 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. கணவன் மனைவி பேசாமல் இருந்தால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் காணாமல் போயிடும். 2 பேருக்கும் நடுவில் பெரிய கேப் விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது. 2 பேருமே மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனைன்னு மற்றவங்களோட சொன்னால் தான் புரியும். சிலர் அவங்களோட துணையை நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் சிலர் அப்படி இல்லை. அதனால உங்களோட பிரச்சனையை நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். மனம் விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் கணவன் மனைவி பேசும்போது அவங்களுடைய தாய் வீட்டை பற்றி குறை சொல்லாதீங்க. சில குடும்பங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அப்பா இப்படி, உங்கள் தம்பி இப்படின்னு நீங்கள் சொல்கிறத உங்கள் பார்ட்னர் கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களோட பார்ட்னரும் அதே தப்பை தான் பண்ணுவாங்க. அப்போது 2 பேர்த்துக்கும் இடையே மனஸ்தாபம் தான் வரும். உன்னோட ஃபேமிலியில் எவ்வளோ குறைகள் இருக்கும், இதெல்லாம் குத்தி காட்டி பேசுனா யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். அதனால் எல்லாமே நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. முடியலைன்னா தள்ளிடுங்க. அதே மாதிரி மற்ற குடும்பத்து விஷயத்தை நம்ம குடும்பத்தில் போட்டு பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. அடுத்த விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே வர ஈகோ பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. யார் முதல்ல சமாதானம் பண்ணுறது, அதில் ஒரு பெரிய ஈகோ வந்துடும். நான் எதுக்கு பேசணும், அவர் தானே தப்பாக பேசினார் அப்படின்னு சின்ன பிரச்சனையை பெருசாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன சண்டையை வெளியிலேருந்து யாராவது பார்த்துக்கிருந்து நாங்கள் சமாதானம் பண்ணுறோன்னு உள்ளுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். அதில் 2 பேரும் நீயா நானா அப்படின்னு ஒரு சண்டையை ஆரம்பிக்காதீங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும், அதில் ஒன்றும் குறையாது. உங்களை நம்பி வாழ வந்தவங்க, அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அடுத்த முக்கியமான விஷயம், கணவன் மனைவி எப்போவுமே அடுத்தவங்க முன்னாடி திட்டக்கூடாது. அது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், ஆனாலும் அவங்க முன்னாடி திட்டவோ குறை சொல்லவோ கூடாது. எவ்வளோ குறைகள் இருந்தாலும், என்ன குறைகள் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதை திருத்திக்க பாருங்கள். அடுத்தவங்க முன்னாடி உங்களோட துணை குறைகளை சொல்லும்போது அவங்க நம்ம குடும்பத்து மேலே வச்சுருந்த மரியாதை காணாமல் போயிடும். அதனால் என்ன குறைகள் இருந்தாலும் தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள், மற்றவங்க முன்னாடி சொல்ல போகாதீங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்க. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.